கொடுக்கல, என்னுடைய அடியார்களுக்கு நீ ஏன் சொல்லலன்னு சொல்லி இறைவன் சொல்லுவான். அந்த வகையில் அனுமதிக்கப்பட்டவை அனுமதிக்கப்படாதவை நோன்புடைய காலங்களில் எங்களுடைய செயற்பாடுகள் என்ற வகையில் அனுமதிக்கப்படாத சில செயல்களை பார்த்து விட்டு வரலாம். நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்படாத சில செயல்கள் என்னென்னு சொன்னால், உண்ணுதல் முதலாவதாக அனுமதிக்கப்படவில்லை, இரண்டாவதாக பருகுதல், அடுத்தது ஆகிய அந்த சில விடயங்கள் இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது பருகுதல், உண்ணுதல் சொல்லி 3 விடயங்களை இறைவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னால், இந்த நோன்புடைய காலங்களில் வேணாம், இப்போதைக்கு செய்யாதீங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இறைவன் வாக்களிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை சொல்லியிருக்கான். அதாவது ஃபார்க் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். அதே போல் அல்லாஹ்வுடைய தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்கள் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் வாயிலாகவும் எத்தகைய விடயங்களை நோன்பு காலங்களில் நீங்கள் அப்படியே தவிர்த்து வாழ வேணும்னு சொல்லி அப்படியே சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால், ரமலானின் பகல் வேளையில் நோன்பாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எனினும் ஒரு நோன்பாளி மறந்து உண்பதாலோ பருகுவதாலோ அவரது நோன்பு முறிந்து விடாது தொடர்ந்தும் நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத்து செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது நேர்களே, என்னன்னு சொன்னால், இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் வேண்டுமென்றே செய்து நோன்பினை முறித்து விடுவாராக இருந்தால் அதற்கு பரிகாரமாக தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் செலுத்த சக்தியற்றவர்கள் முறிந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்று சொல்லி ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம், அது மட்டுமல்லாது அஹ்மத், அபு தாவூத் போன்ற சஹீஹான கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் வீண் விளையாட்டுக்கள், அதாவது வீண் விளையாட்டுகளை விளையாடி செல்லாத நோன்பை பிடிச்சு கொண்டு அந்த நோன்புக்கு பதில் இல்லாமல் வீணாக விளையாடிக் கொள்வதெல்லாம் இந்த நேரங்களில் தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல நேர்களே, இத்தகைய காலப்பதில் நாங்கள் செய்ய அனுமதிக்கப்பட்ட விடயங்கள், அதாவது மார்க்கம் இத்தகைய விடயத்தை செய்வதற்காக அனுமதியை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ்கள் அடிப்படையில் நாங்கள் அப்படியே தெரிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு நோக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இரவுகளில் உடலுறவு கொண்ட பின் அதிகாலையில் குளிப்பு கடமையானவர்களாகவே ரமலான் நோன்பை நோட்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் பல் துலக்குவதில் ரமலான், அது மட்டுமில்லாமல் ரமலான் காலத்தில் எவ்வாறு பல் துலக்க வேண்டும், ரமலான் அல்லாத காலத்தில் எவ்வாறு பல் துலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. பல் துலக்குவதில் ரமலான் என்ன பல் துலக்கப்பட்ட அந்த ரமலானுடைய காலங்களில் நிறைய தடை செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போலத்தான் இன்னுமருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலப்பதில் செய்வதற்காக எமது மனித சமுதாயத்துக்கு அனுமதி அளித்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபுதாவுத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதுவின் போது வாய் கொப்பளிப்பதிலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் தண்ணீர் உள்ளே சென்று விடாத வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமாகும் அப்படின்னு சொல்லி அபுதாவுத்தில் இடம்பெற்ற ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உம்மத்தை பார்த்து அப்படி சொல்லி காட்டுறாங்க. தொடர்ச்சியான நேரங்களில் அணிஞ்சு கொண்டிருங்க. இது உங்களுடைய முதல் தரமான தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி என்னும் நிகழ்ச்சியினோடு தொடர்ச்சியாக நாங்கள் 4:30 வரையும் உங்களுடன் பேச காத்திருக்கின்றோம். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல், வான்மறை கூறிடும் வழி செல். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல், வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள்,
என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். இத்தரைவானம் படைத்தவன் அவனே, ஏற்றமுடன் வாழ்வு கொடுத்தவன் அவனே, உத்தம நபியை தந்தவன் அவனே, நித்தம் ரஹ்மானை புகழ்ந்திடுவாயே. யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். மாண்புறும் மண்ணால் நம்மை படைத்தானே, மகிமையுடன் அறிவு திறன் கொடுத்தானே, மேன்மையுடன் ஆற்றல் யாவும் தந்தானே, மேலோன் ரஹ்மானை புகழ்ந்திடுவாயே. யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். சொர்க்கத்தை படைத்தவன் அவனே, ஓங்கிடும் இஸ்லாம் தந்தவன் அவனே, உண்மை குர்ஆனை கொடுத்தவன் அவனே, உகப்புடன் ரஹ்மானை புகழ்ந்திடுவாயே. யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். நேர் வழி காட்ட மார்க்கம் தந்தானே, நெறியுடன் வாழ வழிவகுத்தானே, பேர் பெறும் உரைகள் பலவும் தந்தானே, பெரியோன் ரஹ்மானை புகழ்ந்திடுவாயே. யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல். வான்மறை கூறிடும் வழி செல்.
பாவம் போகவே அழுதிடுவாயே. வள்ளல் மனத்தாலே வாரி வழங்கும் வாய்மை ரஹ்மானை புகழ்ந்திடுவாயே. யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல், வான்மறை கூறிடும் வழி செல். என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள், என்றும் மறவாமல் இறையை போற்றிக்கொள். நெஞ்சே ஈமானுடன் நிமிர்ந்து நில். யா அல்லாஹ் யா ரஹீம் என்று சொல், வான்மறை கூறிடும் வழி செல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி எனும் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக எமது நேர்களுக்கு சொந்தங்களுக்கு இந்த நேர்வழி என்ற நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுட்ட விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு வாரோம். அந்த வகையில் இத்தகைய காலப்பதில் நோன்பு இருக்கின்ற காலப்பதி எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு அருளை பெற்றவர்களாக திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மாற முடியும் அப்படின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வாரோம். அதனை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை தான் பார்க்க காத்திருக்கின்றோம். அது என்னன்னு சொன்னால், நோன்பான காலங்களில் நோன்பாளிகள், அதாவது நிறைய பேர் நோன்புடன் இருப்பாங்க, நிறைய பேர் நோன்பு இல்லாமல் இருப்பாங்க. அதில் நிறைய நோன்பு இல்லாதவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவன் குர்ஆனில் சொல்லியிருக்கான், என்னன்னு சொன்னால், இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறது கடினமான மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த வகையில் நிறைய அந்த மனிதர்களுக்கு நோன்புக்காக சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களால் இயலாத நேரங்களில் விடலாம், நீங்கள் அந்த நோன்பினை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சட்டதிட்டங்களை குர்ஆன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பிரயாணிகள், தள்ளாத வயதினர்கள் அப்படின்னு சொல்ற, அதாவது இயலாத வயதினர்கள் ஆகியவர்கள், தள்ளாத வயதினர்கள் தவிர மற்ற அனைவரும் நோன்பினை தள்ளி போடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த தள்ளாத வயதினர்கள் சொல்லப்படுற அந்த முதியோர்கள் இருக்காங்க தானே, அவங்க நோன்பினை விட்டு நோக்கலாம், அதற்கும் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றது. ஆனால் நோன்பினை விட்டு நோக்கும் பொழுது, ஒரு நோன்பினை விட்டால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது அல் குர்ஆன் வசனம் 2வது அத்தியாயம் 184வது வசனமும் மற்றும் 185வது வசனத்திலேயும் இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். மற்றும் இதே தலைப்பு புகாரி, முஸ்லிம், அஹ்மத், நஸவி என்னும் ஹதீஸ் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ரமலானின் நோன்பு நம்ம நோட்பதற்கு யாரெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் அந்த நோன்பு நோட்பதில் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சொன்னால், இவங்க அல்லாஹ் அல் குர்ஆனில் மட்டுமல்ல ஹதீஸ்களிலும் இது தொடர்பில் அறிவிப்புகளை செய்து காட்டுகிறார்கள். இவ்வாறு சொன்னால், மாதவிடாய் மற்றும் பிரசவத்தூட்டுள்ள பெண்கள் மீது நோன்பு நோட்பது தடையாகும். விடுபட்ட நோன்புகளை கணக்கிட்டு அவர்கள் சுத்தமான பிறகு மற்ற நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் ரிவாயத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இத்தகைய காலப்பகுதியில் நேர்களே, சொந்தங்களே, நன்மைகளை அள்ளித்தரும் ரமலானின் சட்ட விதிகளை பேணி வழிபாடுகளை அதிகம் செய்து ஈருலகிலும் வெற்றியடைய முயற்சிப்போம். அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இது மட்டுமில்லாமல் நாங்களும் நிகழ்ச்சியினை நிறைவு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. இறுதியாக ஒரு விடயத்தினை எப்படி பார்த்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றோம். அதாவது என்னென்னு சொன்னால், நேர்களே, அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றான், மனிதன் நிச்சயமாக நட்சத்தில் இருக்கின்றான். எனவே ரமலானின் காலப்பகுதியில் எவ்வாறு நீங்கள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்கின்றான் சொன்னால், 103வது அத்தியாயம் 1வது வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வாறு சொன்னால், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதனை தொடர்ந்து 2வது வசனத்தில் சொல்லுகின்றான். அது மட்டுமல்லாது அல்லாஹ் தொடர்ச்சியாக 3வது வசனத்தில் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனூ வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆயினும் இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ